இயற்கை காத்திடும் பாதவாயிரம் ஆலயம் ஆலயம் பகிர்ந்து வாழ்ந்திடும் உயிர்கள் உறைவிடம் ஆலயம் ஆலயம் மனிதத்தை உயிர மதிப்பிடும் உள்ளங்கள் மானுட வாழ்வுதான் தனை தரும் நெஞ்சங்கள் நம்பிக்கை செய்துள் நண்பர்கள் உண்மைக்காய் உயிரை இழக்கும் தீவன்கள் எல்லோரும் இறைவன் உரையும் ஆலயம் எல்லோரும் இறைவன் உரையும் ஆலயம் உறவு மலர் புனித இடம் ஆலயம் ஆலயம் உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. என் இனிய உறவுகள் தேவனுக்கும் என் அன்பான காலை இருமணம் இணைய போகும் இந்த திருமணத்தை நடத்தி தர இசையுள்ள அவரது ஃபாதர் ஜேக்கப் பாக்கம் அவர்களை அன்புடன் இருதலும் அழைக்கும் எங்கள் மகனை மணப்பெயர்க்கும் செல்வி சோபிகா கிரேஸ் பெற்றோர் மிஸ்டர் மிஸ்ஸஸ் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய குடும்பத்தை வருக வருக நாங்கள் வரவேற்கிறோம். எனது சகோதரர்கள் எனது மைத்துவர்கள் எனது சம்பந்தியின் குடும்பங்களையும் அனைவரையும் வருக வருக வரவேற்கிறோம். எல்லா குழந்தை செல்வங்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். இயேசுவில் பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே, நாம் அனைவரும் மிக மகிழ்ச்சியோடு இந்த காலை வேளையில் ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த தினம் 12/12/2020 நாமே நியூமரிகளில் 12/12/2020 ஒரு அருமையான நாள். இந்த தினம் ஆண்டவருடைய ஆசீர்வதிக்கிறார். இந்த தினம் வாதல் அன்னையுடைய பெருவிழாவை கொண்டாடும் மெக்சிகோ நாட்டில் வாதல் என்கிற இடத்தில் அதே வழியாக காட்சி கொடுத்தார்கள். அதன் வழியாக பல பேர் மாற்றம் அடைந்தார். அதன் மகிழ்ச்சியான விழாவை நாம் கொண்டாடுகிறோம். நன்மையான நாளிலே கிளின்டன் கிரேஸ் இவர்கள் இருவரும் இந்த நாளிலே திருமண மகிழ்ச்சியானதில் இணைந்திருக்கிறார்கள். நாம் அனைவரும் உங்களுக்காக சொல்கிறோம். நாங்கள் கொண்டு சேர்ந்திருப்பது உங்கள் மகிழ்ச்சியை பங்கெடுக்கிறோம். உங்களுக்காக சொல்லிக்கிறோம். உங்களை ஆசீர்வதிக்கிறோம். கொண்டு சேர்ந்திருக்கிறோம். இப்படியே எங்கள் பக்தியோடு
மன்றாடுவோமாக.
ஆண்டவரே, மானிட இனத்தின் வளர்ச்சிக்காக நீர் ஏற்படுத்திய திருமணத்தை உமது அன்பினால் நிலைநிறுத்தியருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நீர் ஏற்படுத்திய அந்த ஒன்றிப்பு உமது உதவியினால் காக்கப்படுவதாக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பிலே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உமை மன்றாடுகின்றோம். ஆமென். அமர்வோம். முதல் வாசகம். மண்ணிலிருந்து எல்லா காட்டு விலங்குகளையும் வானத்து பறவைகளையும் உருவாக்கி அவற்றிற்கு மனிதன் என பெயரிடுவானோ என்று பார்க்க அவற்றை அவனிடம் கொண்டு வந்தார். உயிருள்ள ஒவ்வொன்றுக்கும் அவன் என்ன பெயரிட்டானோ அதுவே அதன் பெயராயிற்று. கால்நடைகள், வானத்து பறவைகள், காட்டு விலங்குகள் ஆகிய எல்லாவற்றிற்கும் மனிதன் பெயரிட்டான். தனக்கு தகுந்த துணையையோ மனிதன் காணவில்லை. ஆகவே ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கு ஆழ்ந்த உறக்கம் வரச் செய்து அவன் உறங்கும் பொழுது அவன் விழா எலும்பு ஒன்றை எடுத்துக்கொண்டு எடுத்த இடத்தை சதையால் அடைத்தார். ஆண்டவராகிய கடவுள் தாம் மனிதனிடமிருந்து எடுத்த விழா எலும்பை ஒரு பெண்ணாக உருவாக்கி மனிதனிடம் அழைத்து வந்தார். அப்பொழுது மனிதன், இதோ இவளே என் எலும்பின் எலும்பும் சதையின் சதையும் ஆனவள், ஆணிடமிருந்து எடுக்கப்பட்டதால் இவள் பெண் என்று அழைக்கப்படுவாள் என்றார். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றிருப்பான். இருவரும் ஒரே உலகாக இருப்பார். மனிதன் அவன் மனைவி ஆகிய ஆணையின்றி இருந்தனர். ஆனால் அவர்கள் வெட்கப்படவில்லை. இது உலகிலே அன்பில் உருவில் திகழ்ந்தார், சிலுவையில் நமக்கு உயிர் தந்தார். ஆஹா, நான் எங்கு காண்பேனோ, ஆஹா, நான் எங்கு காண்பேனோ
நேசர் போல் கனவுரின் கல்யாணத்தில் தான் தெய்வ மகன் தாமே புதுமை செய்தார். அன்புடன் பரிவும் வேண்டுமென்றார் தாழ்மையாய் நாளும் பழகச் சொன்னார். அன்புடன் பரிவும் வேண்டுமென்றார் தாழ்மையாய் நாளும் பழகச் சொன்னார். ஒளியுடன் வாழும் வழியை தந்தார். இறுதி நாள் வரை நம் அருகில் இருப்பார். ஒளியுடன் வாழும் வழியை தந்தார். இறுதி நாள் வரை நம் அருகில் இருப்பார். ஆஹா, நான் எங்கு காண்பேனோ, ஆஹா, நான் எங்கு காண்பேனோ இயேசு என் நேசர் போல் கனவுரின் கல்யாணத்தில் தான் தெய்வ மகன் தாமே புதுமை செய்தார். கனவுரின் கல்யாணத்தில் தான் தெய்வ மகன் தாமே புதுமை செய்தார். கண்டோரெல்லாம் அன்று வியந்து மகிழ இந்நாள் வரை தொடரும் அந்த மகிமை தெய்வ மகன் தாமே புதுமை செய்தார். கனவுரின் கல்யாணத்தில் தான் தெய்வ மகன் தாமே புதுமை செய்தார். தெய்வ மகன் தாமே புதுமை செய்தார். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறைவசனம் 2 மற்றும் 21 முதல் 33 வரை. கிறிஸ்து உங்களுக்காக தம்மை நறுமணம் வீசும் பழியும் காணிக்கையுமாக கடவுளிடம் ஒப்படைத்து உங்களிடம் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பு கொண்டு வாழுங்கள். கிறிஸ்துவுக்கு அஞ்சி ஒருவருக்கொருவர் பணிந்திருங்கள். திருமணமான பெண்களே, ஆண்டவருக்கு பணித்திருப்பது போல உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள். ஏனெனில் கிறிஸ்து திருச்சபைக்கு தலையாய் இருப்பது போல கணவர் மனைவிக்கு தலையாய் இருக்கிறார். கிறிஸ்துவே திருச்சபையாகிய உடலின் மீட்பர். திருச்சபை கிறிஸ்துவுக்கு பணிந்திருப்பது போல மனைவியரும் தங்கள் கணவருக்கு அனைத்திலும் பணிந்திருக்க வேண்டும். திருமணமான ஆண்களே, கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தியது போல நீங்கள் உங்கள் மனைவியரிடம் அன்பு செலுத்துங்கள். ஏனெனில் கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தி அதற்காக தம்மையே ஒப்புவித்தார். வார்த்தையாலும் நீரினாலும் அதனை கழுவி தூயதாக்குமாறு இவ்வாறு செய்தார். அத்திருச்சபை கரைத்திரையோ வேறு எக்குறையோ இல்லாமல் தூய்மையும் மாசற்றதுமாய் மாட்சியுடன் தம்முன் விளங்குமாறு இப்படி செய்தார். அவ்வாறே கணவருக்கு மனைவியரை தம் சொந்த உடல் என கருதி அன்பு செலுத்த கடமைப்பட்டிருக்கிறார்கள். தம் மனைவியின் மீது அன்பு கொள்கிறவர் தம்மீதே அன்பு கொள்கிறார். தம்முடைய உடலை எவரும் வெறுப்பதில்லை, அதை பேணி வளர்க்கிறார். அவ்வாறே கிறிஸ்துவும் திருச்சபையை பேணி வளர்த்து வருகிறார். ஏனெனில் நாம் அவரது உடலின் உறுப்புகள். இதனால் கணவர் தம் தாய் தந்தையை விட்டுவிட்டு தம் மனைவியுடன் ஒன்றித்திருப்பார். இருவரும் ஒரே உடலாய் இருப்பர் என மறைநூல் கூறுகிறது. இதில் அடங்கியுள்ள மறைப்பொருள் பெரிது. இது திருச்சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் பொருந்துவதாக கொள்கிறேன். எப்படியும் உங்களுள் ஒருவரும் தம் மீது அன்பு கொள்வது போல தன் மனைவியின் மீதும் அன்பு செலுத்த வேண்டும். மனைவியும் தம் கணவருக்கு அஞ்சி வாழ வேண்டும். இது ஆண்டவன் வழங்கும் நல்வாழ்த்து. இறைவா, உமக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
அன்பே கடவுள். கடவுள் நமக்கு அன்பு செய்தாரெனில் நாமும் ஒருவருக்கொருவர் அன்பு செய்து வாழ்வோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 2 திருவசனங்கள் 1 முதல் 11 முடிய. அக்காலத்தில் கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளர்களிடம், அவர் உங்களுக்கு சொல்லுவதையெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மை சடங்குகளுக்கு தேவையான 6 கல் தொட்டிகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவர்களிடம், இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்போது மொண்டு பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர் திராட்சை ரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. தண்ணீர் மொண்டு வந்த பணியாளருக்கே தெரிந்திருந்தது. ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு, எல்லாரும் நல்ல திராட்சை ரசத்தை முதலில் பரிமாறுவர். யாவரும் விருப்பம் போல குடித்த பின்தான் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர். நீர் நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் அரும் அடையாளம். இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவர் தம் மாட்சியை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியான நாள். நான் ஏற்கனவே சொன்னது போன்று கிளின்டன் கிரேஸ் இவர்களை இறைவன் ஆசிர்வதித்து திருமணத்தின் வழியாக ஒரு புதிய குடும்ப வாழ்க்கையை அமைத்து கொடுக்க இருக்கிறார். இந்த வேளையிலே கிளின்டன் கிரேஸ் இவர்கள் இருவரை பாராட்டுகிறேன். பாராட்டுவதனுடைய பொருள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன் பாராட்டுகிறேன் என்றால், தீபக் கிளின்டன் இவருடைய தந்தையார் ஃபெலிக்ஸ், தாய் மரிய புஷ்பம். அதே போன்று கிரேஸ், ஷோபிகா கிரேஸ், இவருடைய பெற்றோர் டி ஆம்ஸ்ட்ராங் மற்றும் தாயார் பி தாமஸ் அடைக்கல மேரி. இவர்கள் அனைவரையும் நான் பாராட்ட வேண்டும். காரணம் என்னவென்றால், இந்த திருமணத்தில் நானும் கடந்த 4.5 ஆண்டுகளாக ஏறக்குறைய இந்த பங்கிலே பங்கு தந்தையாக இருக்கிறேன். திருமணத்திற்கு முன்பாக நான் பாவ சங்கீதனம் செய்ய வேண்டும் என்று என்னிடம் யாருமே தேடி வந்ததில்லை. இவர்கள் இருவரும் மாத்திரம்தான் அதற்கான ஒரு நேரத்தை கேட்டு ஒதுக்கி பொறுமையாக பாவ சங்கீதனம் செய்து நேற்றே வந்திருந்து அதை தயார் செய்தார். ஜோரா ஒரு கைத்தட்டலை கொடுப்போம். ரொம்ப மகிழ்ச்சி.
நான் உண்மையை சொல்லுகிறேன், நான் மிகைப்படுத்தி சொல்லவில்லை. நீங்கள் இருவரும் நல்ல பாவசிங்கத்தனம் செய்திருக்கிறீர்கள், இதற்காக பொறுமையாக இருந்தீர்கள். எனவே அதை பார்க்கும் பொழுதே மிக்க மகிழ்ச்சி. வெல் பிகன் இஸ் ஆஃப் டன். ஆரம்பமே அமர்க்களமாக இருக்கு. அவங்க என்ன கேட்டாங்க நேற்று, என்ன சாமி கல்யாணம் மாப்பிள்ளை ரெடியாக இருக்காரோ பொண்ணு ரெடியாக இருக்காரோ, நீங்கள் ரொம்ப ரெடியாக இருக்கீங்க போல இருக்கு அப்படின்னாங்க. நான் சொன்னேன், என்னம்மா அப்படின்னு. நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கீங்க போல இருக்கு. திருமணம் என்றால் எல்லாருக்கும் தான் மகிழ்ச்சி, அனைவருக்கும் மகிழ்ச்சி. நான் நினச்சிட்டு இருந்தேன், உங்கள் 2 பேரையும் பார்க்கும்போது ஒரு திரைப்பட பாடல் ஞாபகம் வந்துச்சு. இந்த திரைப்பட பாடல் இப்படி வரும், யோசித்து பார்க்குறேன். எனக்கு வார்த்தைகள் சரியாக தெரியாது, நான் யோசித்து சொல்கிறேன். மனசெல்லாம் பந்தலிட்டு மல்லி கொடியாக உண்ணவிட்டேன், உசுருக்குள் கோயில் கட்டி உன்னை கொலுவாக நெஞ்சி வச்சனோ வச்சேன், மழை பெஞ்சாதானே மண்வாசம், உன்னை நினைச்சாலே பூவாசம் தான் அப்படின்னு ஒரு பாடல் வரிகள் இருக்கிறது. அருமையான நாளிலே கிளின்டன் கிரேஸ் வார்த்தைகளை கொண்டுகள், மற்றதெல்லாம் விட்டுருங்க. உங்கள் இருவருக்குள் இந்த வார்த்தைகளிலே வெளிப்படுகிற உள் அர்த்தம், நீங்கள் இருவரும் இணைந்திருக்க வேண்டும் என்பதன் வெளிப்பாடு. இன்றைய நற்செய்தியில மிக அருமையாக கானாவூர் திருமணம், அங்கே ரசம் தீர்ந்து விட்டது, இயேசுவின் தாய் இருக்கிறார்கள். இயேசுவிடத்தில் சொல்லுகிறார்கள், இயேசு எனக்கு நேரம் இன்னும் வரவில்லை என்று சொல்கிறார். அப்படின்னா மை டைம் இஸ் நாட் எட் கம் எட். அதற்காக அன்னை மரியாள் அவரை விட்டு விட்டாரா? இல்லை, அவர் தொடர்ந்து செயல்படுகிறார். 10 பேர் நீங்கள் தண்ணீரை நிரப்புங்கள், நீங்கள் தயாராகுங்கள். அங்கே இயேசு என்னுடைய நேரம் வரவில்லை என்றாலும் அந்த இடத்திலே புதுமை நிகழ்கிறது. அன்னை மரியாள் அங்கே தலையிட்டு அந்த புதுமையை நிகழ்த்துகிறார். அல்லது இயேசுனுடைய தெய்வீக தன்மையை கொண்டு வருவதற்கு அன்னை மரியாள் ஒரு காரணமாக இருக்கிறார். நம்முடைய நல்ல குணங்களுக்கு பெற்றோர் தான் காரணம். பெற்றோரிடமிருந்து சுகர் மட்டும், நம்ம சுகரு டயபெட்டிஸ் அது மட்டும் இல்லை, மற்ற நல்ல குணங்களையும் நாம் பெற்றோரிடமிருந்து தான் பெறுகிறோம். லார்ஜ்லி உங்களிடம் இருக்கக்கூடிய நல்ல குணங்கள் உங்கள் பெற்றோரிடமிருந்து வந்தவை தான். கிரேஸ், உங்களிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல குணங்களும் உங்கள் பெற்றோரிடமிருந்து வருவது தான். ஏன்னா தாய் தந்தை உங்களை எப்படி வழி நடத்துகிறார்களோ அப்படித்தான் நாம் வளர்ந்திருப்போம். இந்த நாளிலே உங்கள் இருவரையும் ஒரு சிறு கேள்வி ஒன்றை கேட்க விரும்புகிறேன். கிளின்டன், நீங்கள் கிரேஸ் அவர்களை கிரேஸை எத்தனை சதவீதம் நேசிப்பீங்க? 100%னாவே 100%. அப்போ நீங்கள் 100க்கு 100 சொல்லக்கூடாது. அது சொன்னால் சொல்லலாம், பட் இருந்தாலும் நான் அதை என்கரேஜ் பண்ண மாட்டேன். பட் இருந்தாலும் 100க்கு கோயில் முன்னாடி கடவுள் முன்பாக நீங்கள் இருக்கிறீர்கள். என்னிடத்தில் சொல்ல போவதில்லை, இயேசுவிடம் சொல்ல போகிறீர்கள். 100% அப்படின்னா அதில் எத்தனை சதவீதம் உங்கள் மனைவி கிரேஸை நீங்கள் நேசிக்கிறீர்கள்? 100% குறைஞ்சி சொல்லக்கூடாதான்னு கேட்குறேன். அப்படி முடிவு பண்ணிட்ட, கன்ஃபார்ம் 100. ஓகே, 100க்கு 100, அதில் 1% கூட குறைவில்லை. நான் சொன்னால் கூட நீங்கள் விட்டு கொடுக்கல. 100க்கு 100. ஓகே, கிரேஸ் அவர் சொன்னார்ன்றதுக்காக சொல்லாதீங்க. 100%. இதில் நீங்கள் எத்தனை சதவீதம்? ஏன்னா பர்சன்டேஜில் நம்ம கொண்டு வர முடியாது, இருந்தாலும் நீயும் 100%. இதில் என்ன கேள்வி? நானும் 100க்கு 100 கண்டிப்பாக நேசிப்பேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் முன்பாக இதை சொல்லியிருக்கிறீர்கள். 100க்கு 100 நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசிப்பதாக சொல்லியிருக்கிறீர்கள். இன்றைய முதல் வாசகத்தில் மனிதனுடைய விழாவிலிருந்து பெண்ணை படைத்தார் என்று வாசிக்கிறோம். ஆண்டவர் 5 நாட்கள் இந்த உலகை படைத்தார். 6வது நாட்களில் உயிரினங்களை படைத்தார், விலங்குகளை படைத்தார். 6வது நாள் மனிதனையும் படைத்தார். 7வது நாள் ஓய்வெடுத்தார். 6வது நாள் மனிதனை படைக்கும் பொழுது மனிதனை மூச்சு காற்று ஊதி அவனை உண்டாக்கினார். அவனை ஒரு மண்ணிலிருந்து அவனை கிரியேட்டட் ஹிம் ஃப்ரம் டஸ்ட், மண்ணிலிருந்து அவனை உருவாக்கினார். ஆனால் பெண்ணை கடவுள் மண்ணிலிருந்து உருவாக்கவில்லை. மாறாக அவன் தனிமையாக இருப்பதை கண்டார். அவனுக்கு ஒரு துணை வேண்டும் என்பதை இறைவன் உணர்ந்தார். எனவே அவனுக்கு தூக்கம் வர செய்தார். முதல் ஆபரேஷன் கடவுள் தான் பண்றாரு. அனஸ்தீசி அதெல்லாம் கொடுக்காம அவரை தூக்கம் வர செய்து அவனுடைய காலில் இருந்து ஒரு எலும்பையோ நரம்பையோ எடுக்கவில்லை. அப்படி எடுத்தால் அந்த பெண்ணை அடிமைப்படுத்துவார் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அவனுடைய தலையிலிருந்து ஒரு எலும்பையோ நரம்பையோ இறைவன் எடுக்கவில்லை. அப்படி எடுத்தால்
அந்த பெண் அவனை அடக்குவாள் என்பதை இறைவன் அறிந்திருக்கிறார். எனவே தன்னுடைய விலாவிலிருந்து ஒரு எலும்பை எடுக்கிறார். பிரியமானவர்களே, நாம் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். இறைவன் ஏன் ஒரு ஆணுக்கு தூக்கத்தை வர வைக்க வேண்டும்? அவன் விழித்திருக்கும் போதே அவன் எலும்பை எடுக்கக்கூடாதா? கடவுள் வல்லவர் தானே, அவனை அறியாத விதத்தில் எடுத்திருக்கலாமே. மனிதன் ஆனதை பார்த்து கொண்டிருக்கிறான். நமக்கு 34 அல்லது 24 சரியா கணக்கு எத்தனை விலா எலும்புகள் இருக்கிறது? 24. ஓகே. அதனுடைய விலா எலும்புகள் எல்லாம் எதை பாதுகாக்கின்றன? இதயத்தை பாதுகாக்கின்றன. அது இல்லை என்றால் நம் இதயம் பாதுகாக்கப்படாது. இதயத்திற்கு அருகாமையிலே இறைவன் அதை கொண்டு வந்து இதயத்தோடு நெருக்கமாக இருக்க வேண்டும் என்பதை இறைவன் உணர்ந்து அதை செய்திருக்கிறார். அவனுக்கு ஆழ்ந்த தூக்கம் வரச் செய்ததனுடைய நோக்கம், அந்த பெண் ஒரு புதிரானவன், நீ புரிந்து கொள்வது மிக மிக கடினம், ஆனால் ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும் என்பதை இறைவன் உனக்கு புரிய வைக்கிறார். இந்த ஆண்டு நம்முடைய பாப்பரசர் சென்ற வாரம் முதல் கொண்டு தாய் திருச்சபையை புனித சூசையப்பருடைய ஆண்டாக கொண்டாடுவதாக அறிவித்திருக்கிறார். இந்த ஆண்டு முதற்கொண்டு டிசம்பர் 8ஆம் தேதி முதற்கொண்டு அடுத்த ஆண்டு 2021ஆம் ஆண்டு வரைக்கும் சூசையப்பர் ஆண்டு. சூசையப்பருடைய பாதுகாவலிலே குடும்பங்கள் இருக்க வேண்டும். குடும்பங்கள் எப்படி வழிநடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு சூசையப்பர் ஒரு பாதுகாவலர் என்பதாக கொடுத்திருக்கிறார். எனவே உன் இதயத்திற்கு சமமாக அவள் இருக்கிறார். உன் இதயத்தை பாதுகாக்கக்கூடியவளாகவும் அவள் இருக்கிறார். அதனால்தான் நாம் பார்க்கிறோம். தயவுசெய்து கவனியுங்கள். நீங்கள் கொஞ்சம் போட்டோ எடுங்க, ஒரே நிமிஷம், அப்புறம் நீங்கள் எப்படி இருங்க. இதயத்திற்கு பாதுகாப்பை தருவது நம்முடைய எலும்புகள். ஆண்டவர் இயேசு சிலுவையில் இருக்கும் பொழுது ஈட்டியாலை குத்தும் பொழுது அவருடைய விலாவிலே கொட்டப்பட்டது என்று வாசிக்கிறோம். அவ்வாறு குத்தும் பொழுது அங்கே அவருடைய இருதயம் பாதுகாப்பாக இருந்தது. அவருடைய விலாவிலிருந்து ரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடின என்று வாசிக்கிறோம். அதன் வழியாக இந்த உலகம் மீட்பு அடைந்தது. இயேசுடைய இதயம் பாதுகாக்கப்பட்டது. அவருடைய விழாவிலே குத்தப்படும் பொழுது கூட அவருடைய இதயம் ஒன்றும் ஆகவில்லை. அவருடைய ரத்தமும் தண்ணீரும் நம்மை காப்பாற்றின. அதுபோன்று உங்களுடைய இதயங்கள் அன்பினால் இணைக்கப்படுகிற பொழுது எந்த ஒரு சூழ்நிலையும் உங்களை எதுவும் செய்யாது. எனவே இந்த மகிழ்ச்சியான நாளிலே நீங்கள் அருமையான இந்த இன்விடேஷனில் போட்டிருக்கீங்க, அதை வாசிக்கிறேன். எல்லாரும் கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க. அப்புறம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் நேரம் இருக்கணும். கவனிங்க, ஒரே நிமிஷம். எஃப் தீபக் கிளின்டன், பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் போட்டிருக்கீங்க. அதை பாருங்க. நான் போட்டிருக்கேன், வாசிக்கிறேன். கைண்ட், obedient, affectionate and sincere in work. Did schooling at St. Michael's Academy. Graduated from St. Joseph College, OMR. Having a number of professional-oriented international certificates in his cap. Presently working in Bahrain. Good. அடுத்து உனக்கு இருக்குமா? A. Sobika Grace, MA B.Ed. Affectionate. அது ஒன்றுத்துலேயே நீங்கள் affectionate. Caring. Caring என்றது பெரிய கஷ்டமான வார்த்தை, யூஸ் பண்ணிடு. Caring. Talented. திறமைசாலி. Passionate. Literature from Holy Cross Trichy along with B.Ed. Completed excels in painting and crafts and diploma in TESOL. Budding youth tuber. Greatness journey. ரெண்டும் பார்க்கும்போது எனக்கு சின்ன ப்ரொஃபைல் தயார் பண்ணி இந்த இது கொடுக்குற மாதிரி, ஜாப் கொடுக்குற மாதிரி அழகாக ரெண்டு பேரும் நீங்கள் இதை கொடுத்திருக்கிறீர்கள். நான் முதலில் இதைத்தான் பார்த்து மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன். காரணம், பல பேர் படிப்பை தான் வெளியில் சொல்லுவார்கள். உங்களுடைய குணநலன்களை நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நீங்கள் வெளிப்படுத்தும் போது அதற்கு ஒரு தைரியம் வேணும். சும்மா சொல்ல முடியாது. நான் ரொம்ப அன்பானவன் அப்படின்னு வாயில சொல்லிட்டாங்க. அதை சொல்றதுக்கு ஒரு தில் வேணும், அதுக்கு ஒரு தைரியம் வேணும். அதை நீங்கள் செய்திருக்கிறீர்கள். மற்றவர்களும் அதை உணர்ந்திருப்பார்கள். எனவே காணாவூரிலே குறைவானதை ஆண்டவர் நிறைவாக்கினார். உலகத்தில் எந்த குடும்பமும் பர்ஃபெக்ட் குடும்பம் கிடையாது. எதுவுமே 100% பர்ஃபெக்ட் இல்லை. ஆலயத்தில் அமர்ந்திருக்கிற யாரும், நானும் கூட யாருமே, கடவுள் ஒருவரை தவிர வேறு யாரும் பர்ஃபெக்ட் இல்லை. யாருமே நிறைவுள்ளவர்கள் அல்ல. குறைகள் உள்ள குடும்பங்கள் உண்டு. உங்க ரெண்டு பேருக்கும் நேரம் கருதி குழப்பமாக இருந்தால் நீ யாரை குறித்து யோசிக்க வேண்டும்? கஷ்டப்படுமா? உங்க அப்பா அம்மாவை பத்தி யோசிச்சுப்பார். உங்க அம்மா எப்படி அட்ஜஸ்ட் பண்ணின்னு வாழறாங்க, உங்க அப்பா எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழறாங்க.
அவங்க குடும்பம் பர்ஃபெக்ட் இல்லை, அவங்களுக்குள்ள எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறது. இருந்தாலும் அவருடைய மகிழ்ச்சி எவ்வளோ மகிழ்ச்சியா இருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் எப்போ விட்டு கொடுக்கணும், எப்போ ஏற்றுக்கொள்ள வேண்டும், எப்பொழுது அன்பு செய்ய வேண்டும். அதே போன்று கிரேஸ், உனக்கும் நீ கற்றுக்கொள்ள வேண்டிய பெரிய படம் புஸ்தகம் படிக்க தேவையில்லை. எதுவும் கன்ஃபியூஷன் வரும்போது உன் தாயை நினைத்துப்பார், உன் தந்தையை நினைத்துப்பார். எப்படி அவர்கள் ஒரு அருமையான குடும்பத்தை பல ஆண்டுகள், எப்படி ஒரு சவாலோடு கூட, உங்களுக்கு இல்லாத பல வசதிகள் உங்களுக்கு இருக்கக்கூடியது அவர்களுக்கு இல்லை, அந்த காலகட்டத்தில் எப்படி உங்களை வளர்த்தார்கள், எப்படி ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு, ஒரு சிவ வாழ்க்கைக்கு எடுத்துக்காட்டாக இருந்தார்கள் என்பதை நினைத்து பாருங்கள். அதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய பாடம். எதை வேணா வாழ்க்கையில செய்ய, செவிக்காம மட்டும் இருக்காதீங்க. தினந்தோறும் நன்றாக செவியுங்கள், மாதாவிடம் பக்தி கொள்ளுங்கள். செவிக்காமல் நீங்கள் தூங்க செல்லக்கூடாது. இன்ஃபேக்ட் நானே சொன்ன நினைக்கிறேன், 3 அருள் நிறைந்த மரியே ஜெபங்களை சொல்ல வேண்டும் என்று நான் பணித்திருக்கிறேன். அதுதான் நான் சொல்லக்கூடியது. இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் விட்டுருங்க. ஒவ்வொரு நாளும் நீங்கள் உறங்க செல்வதற்கு முன்பாக, மாதாவுடைய திருச்சிறுமம் முன்பாக இருவரும் இணைந்து 3 அருள் நிறைந்த மரியே ஜெபத்தை பயபக்தியோடு சொல்லி பாருங்கள். அன்னையினுடைய ஆசை உங்களுக்கு நிரம்ப கிடைக்கும். இங்க வந்திருக்கிற யாவர் பேராலே உங்களை வாழ்த்துகிறேன். வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற நல்ல உடற்சுகம், நீடிய ஆயுள், நல்ல பிள்ளை செல்வம், இவற்றையெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு தர வேண்டும் என்றும், உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றும், அம்மட்டுமாய் இறைவன் உங்களை மிகுந்த கிருபையோடும் இரக்கத்தோடும் வழிநடத்த வேண்டும் என்றும், நீங்கள் கஷ்டப்படும் பொழுதெல்லாம் ஆண்டவர் அருகிருந்து உங்களை வழிநடத்த வேண்டும் என்றும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே இறைவன் உங்களோடு இருக்கிறார். வேத வசனம் பைபிளிலே அதிகமாக பயன்படுத்தப்படுகிற ஒரு வார்த்தை, அஞ்சாது, கலங்காது, திகையாது. Do not be afraid, I am with you. ஏறக்குறைய 700 தடவைக்கு மேல இந்த வார்த்தை. அப்படி சொன்னதே ஆண்டவர், சிறு பிள்ளைகள் நாங்கள் எப்படி ஒரு குடும்பத்தை வழிநடத்த போகிறோமோ எங்களுக்கு தெரியவில்லை, அந்த பயம் இருக்கிறது, அச்சம் இருக்கிறது, எப்படி நாங்கள் வழிநடத்த போகிறோம் தெரியவில்லை என்று பயப்படுகிற பொழுதெல்லாம் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். உங்களை ஒன்று சேர்த்த இறைவன் உங்களுக்கு தேவையானதை சரியாக செய்வார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் பக்தியிலே வளருங்கள். அந்த பக்தி விசுவாசம் உங்களை காப்பாற்றும். நீங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், பல்லாண்டு வாழ வேண்டும், நல்ல பிள்ளைகளை பெற்றெடுக்க வேண்டும் என்று அனைவரின் சார்பாக வாழ்த்தி மகிழ்கிறேன். நன்றி. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இப்பொழுது நாம் விசுவாசிகளின் மன்றாட்டிற்குள் செல்வோம். எழுந்து நிற்போம். தூபம் போல் என் ஜெபம் உந்தன் பாதம் சேர வேண்டும். அன்பு தந்தாய் என்றும் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தூபம் போல் என் ஜெபம் உந்தன் பாதம் சேர வேண்டும். அன்பு தந்தாய் என்றும் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழும் திருச்சபையின் நலன் யாவும் நல்க வேண்டும். வாழ்வும் அதன் வளமும் உந்தன் அரசை கட்ட வேண்டும். தூபம் போல் என் ஜெபம் உந்தன் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தாய் என்றும் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று கூறிய எங்கள் இறைவா, அருளால் இன்று திருமண வாழ்வில் இணையும் மணமக்கள் கிளின்டன், கிரேஸ் இவர்களை அருட்கரத்தால் ஆசீர்வதியும். இவர்கள்
அன்பில் நிலைத்து வாழவும் நீடிய ஆயுளையும் குழந்தை செல்வங்களையும் பெற்று நலமுடன் வளமுடன் உமது பிள்ளையாக உமது திருக்குடும்பத்தை போல் என்றென்றும் வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணை என்றும் கேடயத்தால் எங்களை பாதுகாத்து வரும் இறைவா, அஞ்சாதே, நான் உனக்கு துணையாய் இருப்பேன் என்ற உமது வாக்குத்தத்தத்தின்படி திரு ஃபெலிக்ஸ் மரிய புஷ்பம், திரு ஆம்ஸ்ட்ராங், திருமதி ஆம்ஸ்ட்ராங் இவர்களுடன் இருந்து இது நாள் வரை இவர்களை ஆசிர்வதித்ததற்கு நன்றி கூறுகிறோம். மேலும் இவர்களின் எண்ணங்களையும் விருப்பங்களையும் நிறைவேற்றிடவும் உடல் நலன் தந்து ஆசிர்வதிக்கவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம் ஆற்றலும் அரணும் ஆகிய இறைவா, திருப்பலி நிறைவேற்றும் குருக்களை ஆசீர்வதியும். இவர்களுக்கு உடல் உள்ள நலன்கள் அளித்திடவும் மேய்ப்பு பணியை செய்திட கரத்தால் இவர்களை வலுப்படுத்தியருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நன்றி பலி செலுத்துவோர் என்னை மேன்மைப்படுத்துவர் என்று கூறிய அன்பு தெய்வமே, இறைவா, எங்களை பெயர் சொல்லி அழைத்தவரே, இருமணங்கள் இணையும் திருமண திருப்பலியில் பங்கு பெற்று வாழ்த்த வந்திருக்கும் உறவினர்கள் நண்பர்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காத்து வழிநடத்திட வேண்டும் என்று அன்பு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று கூறிய கருணை நிறைந்த இறைவா, கொரோனா நோயிலும் இன்னும் பிற நோய்களிலிருந்தும் எங்களை பாதுகாத்ததற்கு நன்றி கூறுகிறோம். மேலும் நோயினால் பாதித்தவர்களுக்கு நற்சுகம் தந்திடவும் புயல் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உதவிகள் கிடைத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது திருமண அருட்சாதன நிகழ்வு நடைபெறும். பெண் வீட்டின் சார்பாக இருவர், மாப்பிள்ளை வீட்டின் சார்பாக இருவர், பெற்றோர்கள், நெருங்கிய உறவினர்கள் முன்பாக வரலாம். அன்புமிக்க மணமக்களே, திருச்சபையின் திருப்பணியாளர் முன்பாகவும் இத்திருக்கூட்டத்தின் முன்னிலையிலும் உங்கள் அன்பை நம் ஆண்டவர் முத்திரையிட்டு காத்தருளுமாறு இங்கு வந்திருக்கிறீர்கள். உங்கள் அன்பை கிறிஸ்து நிறைவாக ஆசிர்வதிக்கிறார். ஏற்கனவே அவர் உங்களை புனித ஞானஸ்தானத்தால் அர்ச்சித்துள்ளார். இப்பொழுது மற்றொரு திருவருட்சாதத்தின் வழியாக உங்களுக்கு அருள் வளம் ஈந்து நீங்கள் ஒருவருக்கொருவர் என்றும் பிரமாணிக்கமாய் இருக்கவும் திருமணத்தின் ஏனைய கடமைகளை ஏற்று நிறைவேற்றவும் உங்களுக்கு ஆற்றல் அளிக்கிறார். எனவே உங்கள் கருத்தை அறிந்து கொள்ள திருச்சபையின் முன்னிலையில் வினவுகிறேன். கிளின்டன், கிரேஸ், நீங்கள் இருவரும் முழு மன சுதந்திரத்துடன் திருமணம் செய்து கொள்ள எவ்வித வற்புறுத்தலும் இன்றி இங்கு வந்திருக்கிறீர்களா? வந்திருக்கிறோம். நீங்கள் மன வாழ்க்கை நெறியை பின்பற்றி வாழ்நாளெல்லாம் ஒருவரை ஒருவர் நேசிக்கவும் மதிக்கவும் தயாராக இருக்கிறீர்களா? தயாராக இருக்கிறோம். தயாராக இருக்கிறோம். இறைவன் உங்களுக்கு அருளும் மக்களை
நீங்கள் அன்புடன் ஏற்று கிறிஸ்துவின் போதனைக்கும் திருச்சபையின் சட்டத்திற்கும் ஏற்றபடி வளர்ப்பீர்களா? வளர்ப்போம். நீங்கள் திருமண ஒப்பந்தம் செய்து கொள்ள விரும்புவதால் உங்கள் வலது கைகளை சேர்த்து பிடியுங்கள். இறைவன் திருமண் திருச்சபையின் முன்னிலையில் உங்கள் சம்மதத்தை தெரிவியுங்கள். நீங்க சொல்லுங்க. கிளின்டன் எனும் நான் கிரேஸ் எனும் உன்னை என் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாயிருந்து என் வாழ்நாள் எல்லாம் உன்னை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். கிரேஸ் எனும் நான் கிளின்டன் எனும் உங்களை என் கணவராக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாயிருந்து என் வாழ்நாள் எல்லாம் உங்களை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். திருச்சபையின் முன்னிலையில் நீங்கள் தெரிவித்த இந்த சம்மதத்தை ஆண்டவர் கனிவுடன் உறுதிப்படுத்தி தம் ஆசியை உங்கள் மீது நிறைவாய் பழிந்தருள்வாராக. இறைவன் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும். ஆமென். ஆண்டவரே, உம் அடியார் இவர்களையும் இவரது அன்பையும் ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியிருளும். இந்த மாங்கல்யம் இவர்களுக்கு பிரமாணிக்கத்தின் அடையாளமாய் அமைந்து ஒருவர் மீது ஒருவர் கொண்ட ஆழ்ந்த அன்பையும் நினைவூட்ட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென்.
கிரேஸ் என் அன்புக்கும் பிரமாணிக்கத்திற்கும் அடையாளமாக இந்த திருமாங்கலத்தை பிதா சுதன் பரிசுத்தாவின் பெயராலே அணிந்து கொள். என் அன்புக்கும் பிரமாணிக்கத்துக்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே அணிந்து கொள்கிறேன். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆவியின் வரங்களினால் என்னையும் நிரப்பிடுமே. ஆவியின் வரங்களினால் என்னையும் நிரப்பிடுமே. எழுந்து ஜொலிக்க என்னை ஊற்றும் இந்த வேளையிலே. எழுந்து ஜொலிக்க என்னை ஊற்றும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே.
என்னை உன்னிடம் தந்தே என்னை ஏற்றிடுவாய் இறைவா. என்னை உன்னிடம் தந்தே என்னை ஏற்றிடுவாய் இறைவா. இருப்பதெல்லாம் கொடுத்து விட்டேன் உன்னை போல் மாற்றிடுவாய். என்னை உன்னிடம் தந்தே என்னை ஏற்றிடுவாய் இறைவா. நொறுங்கிய உள்ளம் தருகின்றேன் நிறைவினை காண விளைகின்றேன். நொறுங்கிய உள்ளம் தருகின்றேன் நிறைவினை காண விளைகின்றேன். உன்னிடத்தில் சரணடைந்தேன் இனி எல்லாம் நிறைவானும். உன்னிடத்தில் சரணடைந்தேன் இனி எல்லாமும் நிறைவாகும். அதை உணர்ந்து கொண்டே இறைவா என்னை உன்னிடம் தந்தே என்னை ஏற்றிடுவாய் இறைவா. கொடுப்பதில் இன்பம் காண்கின்றேன் கோடி சுகம் அதில் பெறுகின்றேன். கொடுப்பதில் இன்பம் காண்கின்றேன் கோடி சுகம் அதில் பெறுகின்றேன். என்னிடத்தில் என்ன உண்டு எல்லாம் நீ தந்த கொடைதானே. என்னிடத்தில் என்ன உண்டு எல்லாம் நீ தந்த கொடைதானே. அதை ஏற்றிடுவாய் இறைவா. என்னை உன்னிடம் தந்தே என்னை ஏற்றிடுவாய் இறைவா. சகோதரிகளே, சகோதரர்களே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக்கொடுக்கிற திருப்பலியானது இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, திருமணத்தின் புனித ஏற்பாடை சிறப்பிக்க நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கையை ஏற்க உம்மை வேண்டுகின்றோம். உமது நன்மையால் நீ நிறுவிய இவ்வேற்பாட்டை
உமது பராமரிப்பினால் தொடர்ந்து காத்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். திருமண உடன்படிக்கையை மன ஒற்றுமையின் இனிய நுகத்தால் அமைதியின் முறிவரான பிணைப்பாலும் நீர் ஏற்படுத்தினீர். அதனால் புனித திருமணத்தின் தூய பயனுள்ள அன்பு உமக்கு சொந்தமான பிள்ளைகளை தருவதற்கு உதவுகின்றது. ஏனெனில் ஆண்டவரே, உமது பராமரிப்பினாலும் அருளினாலும் திருமணத்தின் இரு பயன்களை சுழற்கரிய முறையில் விளைவிக்கின்றீர். பிள்ளைகளின் பிறப்பால் உலகத்தை அணி செய்கிறீர். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக வரும் அவர்களது மறுபிறப்பால் திரு அவையை வளரச் செய்கின்றீர். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பணி செய்து முடிவின்றி பாடுவதாகும். தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. இருந்தாலிடுவோம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுமனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூறுகிறோம். வாழ்வு தருகிற அப்பத்தையும் மீட்பளிக்கக்கூடிய கிண்ணத்தையும் உமக்கு தருகிறோம். உம் திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ் துனிசாமி, எல்லா திரு நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பிலே நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகொழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்விலே பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை வடிப்பினையால் பயிற்சி பெறுகின்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட சொல்கிறேன், நான் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நாம் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். அமைதி. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். குழந்தாளிடுவோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர்.
ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மாத்திரமே இந்த திவ்ய நற்கருணை விருந்திலே பங்கெடுக்க வேண்டும். மற்றவர்கள் உங்கள் இருப்பிடங்களிலே அமர்ந்து பக்தியோடு மணமக்களுக்காக ஜெபிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். என்னோடு வாழ, என்னோடு தங்க, என் நாயனே நீ என் உள்ளம் வாரும். என்னோடு வாழ, என்னோடு தங்க, என் நாயனே நீ என் உள்ளம் வாரும். என் வாழ்வின் விருந்தாக, என் ஆன்ம உணவாக, என் வாழ்வின் விருந்தாக, என் ஆன்ம உணவாக, என் அன்பு தேவா, என் உள்ளம் நீவா. என்னோடு வாழ, என்னோடு தங்க, என் நாயனே நீ என் உள்ளம் வாரும். வான் பிரிந்து வந்து எம் வாழ்வான அன்பே, உனை பிளந்து தந்து எம் உயிரான உணவே. வான் பிரிந்து வந்து எம் வாழ்வான அன்பே, உனை பிளந்து தந்து எம் உயிரான உணவே. வழியாக ஒளியாக வாழ்வான இறைவா, பரிவாக கனிவாக வாராயும் தலைவா. வழியாக ஒளியாக வாழ்வான இறைவா, பரிவாக கனிவாக வாராயும் தலைவா. உன் பந்தி அமர, உன் அன்பில் வாழ, உணவான இறைவா, உறவாக நீவா. என்னோடு வாழ, என்னோடு தங்க, என் நாயனே நீ என் உள்ளம் வாரும். என்னோடு வாழ, என்னோடு தங்க, என் நாயனே நீ என் உள்ளம் வாரும். உறவாக துணையாக எமை தாங்க வந்தாய், உளம் தாழ்த்தி எமை தேற்ற பலியாகி சென்றாய். உறவாக துணையாக எமை தாங்க வந்தாய், உளம் தாழ்த்தி எமை தேற்ற பலியாகி சென்றாய். கரம் பொறித்து எமை காக்கும் அன்பென்றும் வேண்டும், உளம் பதித்து உமை போற்றும் பண்பென்றும் வேண்டும். கரம் பொறித்து எமை காக்கும் அன்பென்றும் வேண்டும், உளம் பதித்து உமை போற்றும் பண்பென்றும் வேண்டும். உன் பந்தி அமர, உன் அன்பில் வாழ, உணவான இறைவா, உறவாக நீவா. என்னோடு வாழ, என்னோடு தங்க, என் நாயனே நீ என் உள்ளம் வாரும். என்னோடு வாழ, என்னோடு தங்க, என் நாயனே நீ என் உள்ளம் வாரும். என் வாழ்வின் விருந்தாக, என் ஆன்ம உணவாக, என் வாழ்வின் விருந்தாக, என் ஆன்ம உணவாக, என் அன்பு தேவா, என் உள்ளம் நீவா. என்னோடு வாழ, என்னோடு தங்க, என் நாயனே நீ என் உள்ளம் வாரும்.
திருச்சபம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இத்திருப்பலியின் ஆற்றலா உமது பராமரிப்பின் ஏற்பாடுகளை உமது கனிவான அன்போடு நிறைவேற்றி அருளும். இவ்வாறு புனித குடும்பமாய் நீர் ஒன்றிணைந்த இவர்கள் அன்பினால் ஒருவரப்பட்டிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தலை வணங்கி இறையாசிரை பெற்றுக்கொள்வோம். என்றுமுள்ள தந்தையாம் இறைவன், நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு காட்டும் அன்பினால் உங்களை ஒருமனப்படுத்தி கிறிஸ்துவின் அமைதி உங்கள் உள்ளங்களிலே குடிகொள்ளவும் உங்கள் இல்லத்தில் என்றும் நிலைத்திருக்கவும் செய்தருள்வாராக. ஆமென். உங்கள் பிள்ளைகளால் ஆசியும் நண்பர்களிடமிருந்து ஆறுதலும் பெற்று அனைவருடனும் உண்மையான அமைதியுடன் வாழ்வீர்களாக. ஆமென். உலகிலே நீங்கள் இறையன்புக்கு சாட்சிகளாய் திகழுங்கள். இவ்வாறு உங்கள் அன்பை பெற்று எண்ணலற்றோரும் வறியோரும் இறைவனின் நிலையான வீட்டில் உங்களை ஒரு நாள் நன்றி உணர்வுடன் வரவேற்பார்களாக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலே சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. கரம் குவித்தேன், இனிதே உரைத்தேன், நன்றி 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 என்றும் என் நண்பர் இயேசுவுக்கு. இரு கரம் குவித்தேன், இனிதே உரைத்தேன், நன்றி 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 என்றும் என் நண்பர் இயேசுவுக்கு. நன்றி 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 என் நண்பர் இயேசுவுக்கு. நன்றி 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 என் நண்பர் இயேசுவுக்கு. இரு கரம் குவித்தேன், இனிதே உரைத்தேன், நன்றி 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 என்றும் என் நண்பர் இயேசுவுக்கு. பசுமை வெளியில் என்னை நடத்தி, கண்ணிமை போல காத்து, பசுமை வெளியில் என்னை நடத்தி, கண்ணிமை போல காத்து, தம் கரத்தில் இருக அழைத்தே காத்திடும் இயேசுவுக்கு. தம் கரத்தில் இருக அழைத்தே காத்திடும் இயேசுவுக்கு. ஏனை முழுதும் கையளித்தே என்றுமே பாடிடுவே. ஏனை முழுதும் கையளித்தே என்றுமே பாடிடுவே. நன்றி நன்றி நன்றி
என் அன்பு இயேசுவுக்கு நன்றி 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 என் அன்பு இயேசுவுக்கு இரு கரம் குவித்தேன் இனிதே உரைத்தேன் நன்றி 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 என்றும் என் அன்பு இயேசுவுக்கு கண்ணயர்ந்து உறங்கும் போது கண் விழித்து அருகில் அமர்ந்து கண்ணயர்ந்து உறங்கும் போது கண் விழித்து அருகில் அமர்ந்து நாள் முழுதும் கரம் பிடித்து வழிகாட்டும் தேவனுக்கு நாள் முழுதும் கரம் பிடித்து வழிகாட்டும் தேவனுக்கு அவர் புகழை பறைசாற்றி என்றுமே பாடிடுவே அவர் புகழை பறைசாற்றி என்றுமே பாடிடுவே நன்றி 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 என் நண்பர் இயேசுவுக்கு நன்றி 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 என் நண்பர் இயேசுவுக்கு இரு கரம் குவித்தேன் இனிதே உரைத்தேன் நன்றி 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 என்றும் என் நண்பர் இயேசுவுக்கு இரு கரம் குவித்தேன் இனிதே உரைத்தேன் நன்றி 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 என்றும் என் நண்பர் இயேசுவுக்கு என் நண்பர் இயேசுவுக்கு Sabar, saya lang. பசங்க வால் பசங்க வந்தாங்க. ஒன்று வந்து தீபக்,
இன்னொன்று வந்து கிளின்டன், கிறிஸ்டோஃபர் அண்ட் கிளின்டன், சாரி கிறிஸ்டோஃபர் அண்ட் கிளின்டன் 2 பேரும் வந்தாங்க. 2 பேரும் வால் பசங்க, கடைசி பெஞ்சில் தான் உட்காந்துருப்பாங்க. இவங்களோட சேர்ந்து இன்னொரு வால் பையன் வந்தான், மிலிட்ரி ஆஃபீஸர் ஆகிட்டான். எனக்கு 2 பேரோட இன்ட்ராக்ட் பண்ணதுலேருந்து அவங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், அவங்களுடைய பிஹேவியர், அவங்களுடைய அம்பிஷன் இன் லைஃப் எல்லாம் புரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ கிளின்டன் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த இன்விடேஷனில் போட்டிருக்க மாதிரி வெரி கைண்ட் ஹார்ட்டட், கைண்ட் ஆஃப் ஒபீடியன்ட் கை. இந்த ஏஜில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பையன் கிடைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். நான் ஆம்ஸ்டாங் மாமாட்டையாக தான் சொன்னேன், இந்த மாதிரி பையன் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்க மாட்டான் அப்படின்ட்டு. வெரி ஒபீடியன்ட், ரொம்ப அம்பிஷியஸ், நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும், 24/7 ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும், நிறைய கற்றுக்கிட்டே இருக்கணும், பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், எல்லாரையும் நேசிக்கணும். இந்த மாதிரி கம்ப்ளீட் பேக்கேஜ் ஆஃப் குட் கேரக்டர், கம்ப்ளீட் பேக்கேஜ் ஆஃப் குட் ஹேபிட்ஸ். ஸோ கிளின்டன் இந்த ஏன்னா எங்கள் ஃபேமிலியில் இணைகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி நீங்கள் சோஃபிகா பற்றி பார்த்தீங்கன்னா அந்த இன்விடேஷன்லேயே போட்டிருப்பாங்க இல்லையா, சோஃபிகா இஸ் வெரி டேலண்டட். ஷீ இஸ் அ பட்டிங் யூடியூபர், ரொம்ப லவபிள், லவ்விங் கேரக்டர். எங்கள் மாமாவுடைய டிஎன்ஏ அப்படியே இருக்குது. ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் அ ஹோல்சம் ஃபேமிலி. தேங்க்யூ வெரி மச் ஃபார் அட்டெண்டிங் திஸ். இது முடிஞ்சோன்னு லஞ்ச் இருக்குது. ஸோ லெட்ஸ் கோ ஃபார் லஞ்ச் அண்ட் தென் லெட்ஸ் டேக் பார்ட் இன் த ரிசப்ஷன் இன் த ஈவினிங். ஓகே, தேங்க்யூ.
2, 1.